எல்லோருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்துக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா, ரயில்வே உணவுகள், பயண உணவுகள் இதை பத்தி தான் முக்கியமா பார்க்க போறோம். சமீப காலத்துல நான் ரயில்ல அதிகமா பயணம் பண்றேன். சமீப காலத்துல தான் முக்கியமா ரயில்ல நான் பயணமே பண்றேன். அதற்கு முன்ன எல்லாமே பேருந்துகள்லயும், நான்கு சக்கர வாகனத்திலையும் தான் நான் பயணம் பண்ணியிருக்கேன். இந்த ரயில்ல பயணம் அப்படிங்கிற விடயம் தொடங்கினதுல இருந்து நான் உணவு பண்டங்கள்ல தான் நிறைய கவனம் செலுத்தியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் சாப்பிடுற உணவு வகைகள், ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற உணவு வகைகள், இதை எல்லாத்தையுமே நான் நிறைய கவனிக்க ஆரம்பிச்சேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ள நீங்க மோஸ்ட் காமனா பொதுவா பார்க்கக்கூடிய உணவு பண்டங்கள் வந்து சமோசா, வடை, டீ, காஃபி, பிஸ்கெட்டு, அப்புறம் என்னென்ன ஜங்க் ஃபுட் இருக்கோ எல்லா ஜங்க் ஃபுட்டையும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே பார்க்கலாம். அது போக ஒரே ஒரு சீப்பு வாழைப்பழம் மட்டும் தோணும், அதை யாருமே வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ரயில் நிறுத்தத்திலையும் நிறைய பேர் போக வர சுண்டல், பட்டாணி, மாங்காய், நீர்மோர், பைனாப்பிள், தண்ணி பழம், வெள்ளரிக்கான்னு சொல்லிட்டு நிறைய விற்பாங்க. இது போக முறுக்கு, சீடை, கடலை மிட்டாய் இது மாதிரி விற்பாங்க. ஆனா மக்கள் பெரும்பான்மையானவர்கள் யாருமே அந்த நல்ல உணவு பண்டங்களை, அதாவது பண்டங்கள்னு சொல்லப்படுற நம்மளுடைய தமிழ்நாட்டோட உணவு பண்டங்களையோ பழங்களையோ விரும்பி சாப்பிடுறதே இல்லை. பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸு, சிப்ஸு இது போன்ற உணவு வகைகளை தான் அவங்க சாப்பிட்றதுல ரொம்ப அதிகமாகவே ஈடுபாடு காட்டிட்டு இருந்தாங்க. நான் இந்த உணவு பழக்க வழக்கத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ரயில் பயணம் அல்லது பயணம்ங்கிறது ரொம்பவே ஒரு இனிமையான விஷயம். ரயில் பயணத்தின் போது நீங்க சாப்பிடுற ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புகளை தர்ற நொறுக்கு தீனிகளை அதிகமா உட்கொள்றது மூலமா அந்த பயணமே ஒரு உடற்கேடாக முடிகிறது. பயணம் எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்ற நிறைய பேர் முதல்ல அந்த ரயில் பயணத்துல வாங்கி சாப்பிடுற உணவை வந்து கட்டுப்படுத்தணும். நீங்க வெளியில உணவு வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க ஒருவேளை உங்களுக்கு சமைக்க நேரம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா உணவு பண்டங்களை அங்க வாங்கலாம். ஆனா இத்தனை நொறுக்கு தீனிகள் விற்கிற அதே ரயில் நிலையத்துல இட்லி, சப்பாத்தி, லெமன் ரைஸ், இந்த மாதிரி தக்காளி ரைஸ், பிரியாணி, இந்த மாதிரி நிறைய சாப்பாடு வகைகளே இருக்கு. இந்த சாப்பாடு வகைகள்ல உங்களுக்கு எது நல்லா இருக்கோ, உங்களுக்கு எது சேருமோ அதை வாங்கி சாப்பிடலாம். 100 ரூபா கொடுத்து வெறும் நொறுக்கு தீனியால வயிறு நிற்பறதுக்கு பதிலா நீங்க சாப்பாடாவே சாப்பிட்டுட்டு போயிடலாம். இது உங்களோட ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ரயில் பயணத்துல ரொம்ப முக்கியமான விடயம் உணவு கட்டுப்பாடு தான். தொடர்ந்து பயணம் செய்யறவங்க அவங்களோட பயணத்தின் போது தேவையில்லாத உணவு பண்டங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிறது மூலமாவே அவங்க உடல்ல ஆரோக்கியம் வந்து தேய்மானம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது போக ரயில் பயணத்தின் போதோ எந்த ஒரு விதமான நீண்ட நேர பயணத்தின் போதோ நீங்க நிறைய கவனிக்கலாம். வெளியில உள்ள வேடிக்கை பார்க்கறதே ஒரு பெரிய பொழுதுபோக்கு தான். ரயில்ல வண்டி ஓட்டம் இருக்கும்போது புத்தகம் வாசிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நீங்க வீடியோக்களையோ படங்களையோ நேரம் பார்த்து உங்க கண்ணை கெடுக்கிறதுக்கு பதிலாக வேடிக்கை பார்க்கலாம். தாராளமா வெளியில வேடிக்கை பார்க்கலாம். நிறைய அருமையான நீரோடைகள், மரங்கள், காடுகள்னு நிறைய காட்சிகள் தெரியும். ரயில்ல தூங்குறதுங்கிறது தொட்டில் ஆட்டுற மாதிரி ஒரு உணர்வுலாம் எனக்கு நிறைய முறை தந்திருக்கு. இதை நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரயில்ல தூங்கும் போது தொட்டில் ஆடுற ஒரு உணர்வு எப்போதுமே இருந்துட்டே இருந்திருக்கு. இதைதான் நான் இந்த பதிவுல சொல்லணும்னு நினைச்சேன். பயணத்தை வந்து அனுபவிச்சு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முடிச்சா வீட்லயே கொஞ்சம் அதிகமான உணவை சமைச்சு எடுத்துட்டு வர பாருங்க. அது முடியலைன்னா அந்தந்த நிறுத்தங்கள்ல இருக்கிற பழங்களையோ, கடலை மிட்டாய் இது போன்ற நல்ல உணவு பண்டங்களையோ சாப்பிட்டு உங்க பயணத்தை இனிமையாக்குங்க. நன்றி.